ஸ்ருதே ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதசங்கரம் லோகசங்கரம். ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி ஸ்ரீ குருபாதுகாபியாம் நமः. தினந்தோறும் கடந்த 5-6 நாட்களாக சாஸ்திர நெறிமுறைகளையும் நமது வாழ்க்கையில் நாமெல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்கிற வழி நெறிமுறைகளையும் கூறிக்கொண்டு வருகின்றேன். அதாவது இந்த பிரபஞ்சத்தில் உலகம் முழுக்கவுமே மனிதர்களாக ஜனித்தவர்களில் 4 வர்ணங்கள் மட்டும்தான். ஒன்று பிராமணன், இரண்டாவதாக க்ஷத்திரியர்கள், மூன்றாவதாக வைசியர்கள், நான்காவதாக சூத்திரர்கள் என்ற 4 வர்ணம் மட்டும்தான். நாளடைவிலே நாட்போக்கிலே அனைத்துமே அவரவர்களுக்கென்று ஒரு ஜாதியையும் அவர்களுக்கென்று ஒரு பிரிவினையையும் ஏற்படுத்தி கொண்டனர். அவ்வாறு ஏற்படுத்தி கொண்டதும் மிகவும் தவறுதான். ஆக நேற்றைய தினத்திலே க்ஷத்திரியர்களை பற்றி கூறினேன். இந்த க்ஷத்திரியர்கள் நாட்டை அரசாண்டு நாட்டில் உள்ள பிரஜைகளை, அதாவது மக்களுக்கு எவ்வித தீங்கும் எவ்வித கஷ்டமும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று நேற்றைய தினத்திலே கூறினேன். அவைகளும் எப்பொழுதெல்லாம் நன்றாக இருந்தது, எந்த காலத்திலிருந்து அனைத்தும் தேய்ந்து போனது என்றெல்லாம் தங்களுக்கு கூறினேன். ஆம், உண்மைதான். நமது பாரத தேசமானது சுதந்திரமான பிறகும் நமக்கென்ற சுதந்திரமாக நாம் எவ்வாறு ஆட்சி செய்ய வேண்டும் என்று பண்டை காலத்திலே சேர சோழ பாண்டிய பல்லவர்களெல்லாம் ஆண்ட வரலாற்றை, அவர்களின் நீதி போதனைகளை, நீதி நெறிகளை அனைத்தையும் தூக்கி போட்டுவிட்டு முகலாயர்களும் பிரிட்டிஷ்காரர்களும் ஆங்கிலேயர்களும் ஆட்சி செய்து கொண்டிருந்த போது என்ன சட்டங்கள் இருந்ததோ அதை தான் நாம் பின்பற்றுகின்றோம். அப்போ நமக்கு பாரத தேசத்துக்கு தேசம் என்பதற்கு ஒரு சுதந்திரமே தேவையில்லையே, அவர்களே ஆண்டு விட்டு போயிருக்கலாமே, எதற்காக சுதந்திரம்? நாம் அனைவருமே நாட்டில் உள்ள அனைத்து பிரஜைகளுமே மக்களுமே கஷ்டப்படுவதற்கான காரணங்கள் முதலில் நமது பாரத தேசத்தினுடைய வழி நெறிமுறைகளானது கண்டிப்பாக மாற்றப்பட வேண்டும். போதும், சுயலாபத்திற்காகவும் சுய நலனுக்காகவும் சிலர் செய்த தவறுகளை நாமும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. நாம் அனைவருமே தர்மத்தின் நெறி பிரகாரம்தான் போக வேண்டும். தர்ம நெறி
தவறி ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. அப்படி தர்ம நெறி தவறி, அதாவது பிராமணனாகட்டும், க்ஷத்ரியனாகட்டும், வைசியனாகட்டும், சூத்திரனாகட்டும், யாராக இருந்தாலும் சரி, தர்ம நெறி தவறி வாழ்வானேயானால் அவனுக்கு என்னதான் அவன் சுவாமிக்கு நிறைய செய்தாலும், சுவாமியை வணங்கினாலும், ஜப தபங்கள் செய்தாலும், என்ன பண்ணினாலும் சரி, தர்ம நெறியிலிருந்து விலகுவானேயானால் அவனுக்கு கண்டிப்பாக 14 வருடமான நரகலோகமானது கண்டிப்பாக கிடைக்கும். 14 வருடம் அவனுக்கு நரகலோகம்தான். 14 வருடம் என்று சொன்னது 14 ஜென்மங்கள். அது எத்தனை வருஷம் போகுதோ அது எனக்கே தெரியாது. ஆக 14 ஜென்மங்கள் எடுத்து நரக வேதனை அனுபவித்து, அதன் பிறகு அவன் பூலோகத்தில் ஜனித்து இந்த பாப்பங்களை கழித்து அவனுக்கு பித்ருலோகமா, அவன் ஜனித்த பொழுதும் தர்மத்திலிருந்து மாறுவானேயானால் மீண்டும் அவனுக்கு நரகலோகம் தான் கிடைக்கும். அதில் சந்தேகமே இல்லை. நான் அவ்வளோ பூஜை பண்ணுறேனே, புனஸ்காரம் பண்ணுறேனே, இவ்வளவு ஜபங்கள் பண்ணுறேனே, எவ்வளவு ஜபங்கள் பண்ணுறேனே, ரைட், சந்தோஷம்தான். அனைத்துமே பகவான் தான், அவன் தான் நாட்டி படைக்கிறான், செய்ய வேண்டியது தான். ஆனால் தர்ம நெறி, சாஸ்திர நெறிகளை தவறி பணத்துக்காக ஆசைப்பட்டு அவரவர்கள் சொல்வதை கேட்டு அதை தர்மத்திற்கு புறம்பாக ஒரு முறை செய்தாலே வேதம் படித்த அந்தணனுக்கு நரகம்தான் கெட்டும். அதில் சந்தேகமே இல்லை. ஏனெனில் முதலில் பிராமணன் சாஸ்திர நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். அவன் கடைபிடித்து அனைவருக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் என்றுதான் ஏற்கனவே கூறினேன். அப்படி பிராமணனே மற்றவர்கள் சொல்வதற்கு ஏற்றாற்போல் நடந்து கொண்டானேயானால் கண்டிப்பாக அந்த பிராமணருக்கு என்ன தவம் செய்தாலும் சரி, என்ன ஜபங்கள் செய்தாலும் சரி, எத்தனை பண்ணாலும் சரி, அவருக்கு நரகம் கிட்டுவது உறுதி. சுவாமிக்கென்று ஒரு நியமனம் இருக்கிறது. இப்படித்தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு நியமனம் இருக்கிறது. எப்படி வேணும்னாலும் செய்யலாம் என்றால் நாம் ஏற்கனவே கூறினார் போல் அதை அனுபவித்துத்தான், நரக வேதனையை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். இப்படித்தான் செய்யணும் என்றால் கண்டிப்பாக சொர்க்கம் கிடைக்கும். அதை உபயதாரர்களாக இருக்கக்கூடிய செய்பவர்களுக்கும் மிகப்பெரிய பலனை கொடுக்கும். ஆக தெய்வங்களுக்கு மட்டும்தானா? கிடையாது. கத்திரியர்களுக்கும் பிராமணன் தான் வழியை காட்ட வேண்டும். பிரஜைகள் இப்படி இருக்கிறார்கள், இந்த முறை இந்த மாதிரி ராஜாக்களானவர்கள் இப்படி செய்தால் பிரஜைகள் கஷ்டப்படாமல் இருப்பார்கள், நமது பூமியிலே விளையும் விளைச்சலுக்கு நம்மளே தான் அவர்களுக்கு கொடுத்து ஊக்குவித்து நமது தேசத்திலே பிரபஞ்சத்திலே விளையக்கூடிய பயிர்களை முதலில் நமது பிரஜைகளுக்கு கொடுத்து அது போக மீதி இருப்பதை மற்ற அயல் நாட்டுகளுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்று ஒரு பிராமணன் அந்தணன்தான் அந்த ராஜாவுக்கு சொல்லணும். நீதி நெறி எப்படி, ராஜ்யத்தை ஆளக்கூடிய நீதி நெறி எப்படி என்பதை இவன் தான் எடுத்து கூற வேண்டும். அந்த காலத்தில் இருந்தது. ஆனால் இப்பொழுது ஒரு பிராமணனும் கிடையாது.
யாருக்கும் அறிவுரை சொல்லும் அளவிலே எந்த பிராமணனும் செயல்படவில்லை. ஏன் செய்யப்படவில்லை? அனைவருமே சுயநலவாதிகளாக ஆகிவிட்டோம். அனைவருமே ஆடம்பரம் மோகத்திலே மூழ்கிவிட்டோம். தர்மசாஸ்திரம் என்பதை மறந்துவிட்டோம். ஆக இனியாவது பிராமணர்கள் அனைவருக்கும் நல் உபதேசங்களையும் நல்வழி நெறிமுறைகளையும் தயவு செய்து எடுத்து கூறுங்கள். அப்படி இந்த க்ஷத்ரியனானவர்கள் நாட்டை பிரஜைகளுக்கு எந்தவித உபத்திரவம் இல்லாமல் நாட்டை ஆழ்வாரே ஆனால் அவருக்கு சொர்க்கவாசல் திறந்திருக்கும், அவருக்கு பகவானுடைய திருவடியும் வந்து சேரும். அடுத்ததாக வைசியர்கள். வைசியர்கள்லாம் யார்? வியாபாரிகள். இப்போ எல்லாருமே வியாபாரம் பண்ணுறான். ஆக நான் இப்பொழுது கூறுவது அனைவருக்குமே பொருந்தும். அந்த காலத்திலே வைசியர்கள் என்றால் வியாபாரம் என்றால் அது ஒரு தரப்பினை மட்டுமே பண்ணி கொண்டு தான் இருந்தார்கள். மற்றவர்களெல்லாம் செய்ய மாட்டார்கள். ஆனால் இப்பொழுது அனைவருமே வியாபாரம் செய்கிறார்கள். சந்தோஷம், வரவேற்கிறேன். அப்படி வியாபாரம் செய்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு பொருளானது 10 ரூபாய் என்ற அடக்கத்துடன் நாம் வாங்கினோமே ஆனால் அந்த பொருள் மீது மேற்கொண்டு 2 ரூபாயோ அல்லது 3 ரூபாயோ வைத்து மட்டும்தான் விற்க வேண்டும். 10 ரூபாய் பொருளை 25 ரூபாய், 20 ரூபாய், 30 ரூபாய் என்றெல்லாம் விற்றோமேயானால் நமது குடும்பத்திலும் சரி சந்ததியிலும் சரி தீராத நோயானது. இன்னைக்கு நன்னா இருக்கும், சம்பாதிக்கும் போது ரொம்ப ரொம்ப க்ஷேமமாக இருக்கும், நன்னா இருக்கும். நாம் அதை வித்துட்டு விட்டு போயிடுவோம். நமக்கு பின்னால் இருக்கக்கூடிய சந்ததிகள் 21 தலைமுறை சந்ததிகள் குஷ்ட நோய்வாய்ப்பட்டு குஷ்டரோகம் வந்து அனைவருமே துரு வியாதியிலே அடைப்பட்டு கிடப்பார்கள். இது எந்த இதில் வேணாலும் வரலாம் வழிமுறையில். ஆனால் 21 தலைமுறைகளுக்குள்ள வரும். இப்போ நம்ம செய்கிற பாவம் நமக்கு அடுத்ததுன்னு கிடையாது. நமக்கு அடுத்து இன்னும் 20 தலைமுறை வரும். அந்த 20 தலைமுறைக்கு யார் வேணாலும் அதை அனுபவிக்கலாம். அப்படியெல்லாம் நான் தானே தவறு செய்தேன், எனக்கு என்ன தர்மசாஸ்திரம் சொல்கிறது? அப்படி நீ விற்று சாப்பிட்டு சந்ததிகளுக்கு பொருட்களை சேர்த்து வைத்தே ஆனால் 21 முறை நீ நரக வேதனை அனுபவித்து நரகலோகத்தில் தான் வாழ வேண்டும். 21 முறை. ஒரு முறைக்கு 60 வருஷம் வச்சுட்டா கூட 21 முறை என்னாச்சு? 1200 வருஷம். அப்போ இப்படி இருக்கும் காலகட்டத்திலே நாம் வைசியர்களாக இருக்கக்கூடியவர்கள் இதுவரை அந்த மாதிரி செயல்படும் வைசியர் வியாபாரிகளுக்கு எத்தனை பேர் இருக்கா? வியாபாரிகள் உண்மையை சொல்றார். இன்னைக்கு ஒருத்தர் வந்து 10 ரூபாய்க்கு சாப்பாடு போடுறார், 5 ரூபாய்க்கு சாப்பாடு போடுறார்,
10 ரூபாய்க்கு டீ கொடுக்குறார், 10 ரூபாய்க்கு வைத்தியம் பார்க்குறார். அதெல்லாம் வரவேற்கத்தக்கது. லாபத்தை எதிர்பாராமல் செய்கிறார்கள். அவர்களால் அதை செய்ய முடிகிறது. ஆனால் சில வைசியர்கள், வியாபாரிகள் சாப்பாட்டுக்கென்று 120 ரூபாய், 80 ரூபாய், 1000 ரூபாய், 500 ரூபாய் என்றெல்லாம் இருக்கிறது. அது அவளுக்கு ஏற்ற மாதிரி அதாவது அந்தந்த பொருட்களுக்கு ஏற்ற மாதிரி ஏறிண்டே இருக்கு. சாதாரண சாப்பாடு, அதாவது சாதம், குழம்பு, ரசம், மோர், ஒரு பொரியல், ஒரு கூட்டு, அப்பளம், ஊறுகாய், அவ்வளோதான். ஏதோ 10 ரூபாய்க்கு போடுறாங்க. அப்போ அவளுக்கு அந்த 10 ரூபாய்க்கு போடுறவாளுக்கு அது கட்டுப்படியாக இருக்குது. அதே சாப்பாடை வெளில வரும் பொழுது, விற்கும் பொழுது ஏன் 80 ரூபாய், 90 ரூபாய்? அப்போ அவர்களுக்கு கட்டுப்படியாகலையா? அவள் அதை தர்மம்னு பண்ணிட்டு இருக்கா. இதுதான் நாம் அனைவருமே கவனிக்க வேண்டியது. அவரிடம் நிறைய இருக்கிறது, அதனாலே அவர் செய்கிறார். நீங்கள் எப்படி சொல்கிறீர்கள் என்று என்னை கேட்கலாம். வாஸ்தவம். சரி, அவர் 10 ரூபாய் கொடுத்தாக்க நாம் ஒரு 40 ரூபாய்க்கு போடுவோமே சாப்பாடு. ஆக மனிதனுக்கு பணமோகத்திலேயும் ஆடம்பர விஷயங்களிலும் மோகமானது மிகவும் ஜாஸ்தியாகிவிட்டது. இந்த பிரபஞ்சம் அழிஞ்சு போய்டுன்றா எல்லாரும். கலியுகம் முடிய போகிறதுன்னு. எப்படி முடியும் கலியுகம்? திரேதாயுகமானது 1.5 வருஷம், 1,50,000 ஆண்டுகள், 1.5 லட்சம் வருஷம். துவாபர யுகம் அதுவும் 1.5 லட்சம் வருஷம். அப்போ கலியுகம் மட்டும் எப்படி 5000 வருஷத்தில் முடிஞ்சிடும்? இதுவும் 1.5 வருஷம் இருக்குது. அதாவது எப்படின்னா, ஒரு பாகம் தேய்ச்சி போகும், மறுபடியும் அது உருவாகும், மறுபடியும் தேய்க்கும், மறுபடியும் உருவாகும், மறுபடியும் தேய்க்கும், மறுபடியும் உருவாகும். இப்படி தான் நடந்துருக்குமே தவிர கலியுகம் முழுவதும் அழியாது. அது அழிவதற்கு 1.5 லட்சம் வருஷம் செல்ல வேண்டும். கலி இப்பொழுது அழியாது. ஆனால் அதர்மங்கள் தலை தூக்கி விரித்தாலும் அப்பொழுது பிரளயம் வரும், மூழ்கும், திருப்பி ஆரம்பிக்கும். தர்மம் வரும். தர்ம சிந்தனையுடன் அனைத்து மக்களும் இருப்பார்கள். அப்பொழுது சுபிக்ஷமாக இருக்கும். பிறகு அதிலே நம்ம 4 பேர் இருந்தோம்னா அதை கெடுக்கிறதுக்கு 40 பேர் வருவான். அந்த மாதிரி 40 பேர் வருவான் அந்த தர்மத்தை கெடுக்கிறதுக்கிட்ட. அந்த 40 பேர் வரும்போது அந்த இதுவும் அழியும். மறுபடியும் பிரபஞ்சம் உருவாகும். மறுபடியும் அதர்மம் தலை தூக்கும், திருப்பி அழியும். இப்படி தான் மாறி 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 வந்துட்டுருக்கும். ஆக கலியானது முடியாது. தர்ம சிந்தனையோடு இருந்தால் என்னன்னு கேட்டால் கலியினுடைய வருஷங்கள் கூடும். அதர்ம வழியில் சென்றோமேயானால் இந்த பிரபஞ்சத்தின் வருஷமானது கம்மியாகும். அவ்வளவுதான். இந்த பிரபஞ்சத்தில் ஏதாவது ஒரு மூலை போகும், மறுபடியும் அது உருவாகும். எப்படி களி போகும்? களி எப்படி போகும்? கலியுகம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியும்? அது சொல்ல முடியாத. அனைவருக்கும் நாளை மற்றொரு செய்தியுடன் சூத்திரர்களுக்கு உண்டான தர்ம சாஸ்திரங்கள் பற்றி நாளை விரிவாக பார்ப்போம். இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்கள். தயவுசெய்து நீங்கள் ஷேர் செய்வதனால் உங்களிடம் நான் பணத்தை எதிர்பார்த்தோ மற்ற விஷயங்களை எதிர்பார்த்தோ எதுவும் செய்யவில்லை. அனைவரும் க்ஷேமமாக இருக்க வேண்டும்.
தர்ம நெறியுடன் இருக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணம் தான் எனக்கு. மீண்டும் மீண்டும் கூறுகின்றேன், இந்த ஒரு எண்ணத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஏனால் நானும் தர்ம நெறி தவறி நடந்தேன். மனிதர்கள் சொல்லும் இஷ்டம் போல் ஆலயங்களிலே பூஜை செய்யும் போது செய்தேன். அதனுடைய தவறு என்ன என்றதை நன்றாக உணர்ந்து விட்டேன். அந்த தவறை நான் செய்தேன். இனியாவது ஆலயங்களில் பூஜை செய்யும் குருக்களோ வைதிகர்களோ அல்லது பூசாரிகளோ யாராக இருந்தாலும் தெய்வத்திற்கு எப்படி செய்ய வேண்டும் என்ற நியதிகள் இருக்கின்றன. அதன் பிரகாரம் செய்து லோகத்தை கண்டிப்பாக இந்த கொடிய நோயிலிருந்து காப்பாற்றி தருமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய அலைபேசி எண் 73731431. என்னுடைய அலைபேசி எண் 7373431431. மற்றொரு அலைபேசி எண் 7200125964. ஓம் தத்சத். நாளை மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.